வணக்கம், இது நம்ம ஆர்ஜே ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான மிக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சரோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான மிக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு 3 கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் இது ஆட் பண்ணிக்கிறது. இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் நல்லா சூடாக இருக்கிற ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாம். நாம் பண்ண போகிறது மிக்சர் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பண்ணுறதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா, அப்படி மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உழுகணும். நம்ம உளுந்த விட போகிறதுக்காக மாவு அரைப்போம் பாருங்கள், அந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த மாதிரி மாவை கையில் எடுத்து இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பந்து மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸ் மிக்சர் போடும் பார்த்திங்களா, அதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இந்த அச்சு பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் கொஞ்சம் பெருசாக போடுறதுக்கு இந்த அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட போகிறது இந்த அச்சில் தான். இப்போ இந்த அச்சில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அச்சில் உள்ளேயும் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி எடுத்து பச்சில் சேர்த்தாச்சு. இதை நல்லா பொழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக வர்ற மாதிரி பசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை பிழிஞ்சு விட ஈஸியாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அதை பிழிஞ்சு விடலாம். பாருங்கள், எனக்கு சுற்றி வர்றதுக்கு நல்லா ஈஸியாக வருது. ஸோ அதனால் அப்போது நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்ச மாவோட மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 1-2 நிமிஷத்துலேயே மிக்சர் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இன்னும் ரொம்ப நைஸ் மிக்சராக போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை அப்படியே ஆயிலில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாகவே மிக்சர் ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் முன்னாடியே காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன அச்சு, அதில் தான் இந்த மிக்சர் புழிஞ்சு விட்டுருக்கேன். அடுப்பை மிக்சர் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டில் இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். மிக்சர் கொஞ்ச நேரத்துலேயே ரெடியாகி வந்துடும். எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ண மாவுலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா பூந்தி பண்ணுறதுக்காக தான். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதே ஆயிலில் நம்ம பூந்தி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிகரண்டி யூஸ் பண்ணி கூட நம்ம பூந்தி பண்ணலாம். பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிகரண்டியில் நம்ம பூந்தி பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா முத்து முத்தாக பூந்தி விழுகுதுன்னு. ஒவ்வொரு தடவையும் நம்ம பூந்தி போடும்போது கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி போட்டிங்க அப்படின்னா இந்த பூந்தியில் வால் முளைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வராமல் இருக்கும்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes வந்து இது வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பூந்தியோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. சூப்பராகவே கிறிஸ்பியாக பூந்தியை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஆயிலில் போடுறதுக்காக கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்துருக்கோம். இதையும் ஆயிலில் பொரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிலக்கடலையை வந்து பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது மிக்சராக இருந்தாலும் சரி, பூந்தியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வாசமாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இடித்து வச்ச பூண்டையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பொட்டுக்கடலை, இதையுமே வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வடிகட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி ஆயிலில் டைரெக்டாக பொட்டுக்கடலையை போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணி நான் வந்து எடுத்துக்குவேன். பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து இந்தளவு கலர் மாறுற அளவு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக அவளையும் வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். அவல் வந்து டக்குன்னு போட்டோன்னே பொரிஞ்சு வந்துடும். ஒரு 1 or 2 secondsல இது வந்து பொரித்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் வந்து மாறி வரும். அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மிக்சர் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி அவல் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதுவுமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அவல் பொரித்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக அவளையுமே பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பொரித்த பெரிய மிக்சர், சின்ன மிக்சர், அதுக்கப்புறம் காரபூந்தி, இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவல் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொரித்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொரித்த கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். பொரித்து எடுத்த நிலக்கடலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பொரித்து வச்சுருந்த பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக பெப்பர் பொடி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பையும் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊரில் சந்தையிலலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கலந்து தாங்க மிக்சர் கொடுப்பாங்க. அந்த மிக்சர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சரோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மாதிரி ஒரு சுவையான மிக்சர் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.